ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. வாங்க இன்றைக்கி கீ புலாவ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கீ புலாவ் தம்மில் வச்சு செய்யலான் இருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இப்போ சூடுன உடனே அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர வர நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இதில் கட் பண்ணாமல் சேர்த்தா தான் அதில் ரொம்ப காரம் இறங்காமல் இருக்கும். அதனால் கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் அளவு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து 2ஐயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. வெங்காயம் இந்தளவு வதங்கின உடனே நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தண்ணி கொதிக்கும் போதே அரிசி கொஞ்சம் வெந்துடும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் இப்படி தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம மூடி வச்சு தம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடியில் வந்து ஒட்டாமல் வரும். நெய் சேர்த்த பிறகு நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அது மேலே நம்ம இடிக்கிற கல்லை வந்து மேலே தம் போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு வெயிட்டுக்காக தம்மில் நம்ம 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ புலாவை நம்ம இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி முட்டை வறுவல் வைக்கலான் இருக்கேன். அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்து 10 நிமிஷம் அளவுக்கு அதை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடாக்கியிருக்கேன். அதில் சாம்பார் பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் முட்டை வந்து ரொம்ப உடஞ்சிராத அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரையாக வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நம்ம அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து முட்டை பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகுத்தூள் நம்ம வேண்டான்னா சேர்க்காம இருக்கலாம். முட்டை சேர்த்த பிறகு ரொம்ப அதை வேக வைக்கக்கூடாது. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா முட்டை வந்து ஹார்டாயிரும், நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.